அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது அசம்ஷன் லாக். இதுதான் டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டரில் கடைசியான அவுட்புட். முதல்ல ஓவர்வியூ. அசம்ஷன் லாக் அப்படின்னா என்ன? டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டரில் அசம்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இங்கே பெருசாக இன்ட்ரடக்ஷன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சில டீட்டெயில்ஸ் விச் இஸ் மிஸ்ட் அவுட், அதை மட்டும் இங்கே பார்த்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அசம்ஷன் லாகில் வெறும் அசம்ஷன்ஸை மட்டும் டாக்குமெண்ட் பண்ண மாட்டோம், ஈவன் கன்ஸ்ட்ரெயின்ஸை கூட டாக்குமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா தெர் இஸ் நோ டாக்குமெண்ட் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரெயின் டாக்குமெண்ட். சரி, அசம்ஷன்லாம் கூட கண்டென்ட் என்ன? சிம்பிள். முன்னாடியே பேசுனது போல் ப்ராஜெக்டில் என்னென்ன அசம்ஷன்ஸ் இருக்கோ அந்த அத்தனை அசம்ஷன்ஸையும் ப்ராடக்ட் சம்மந்தமாகவும் ப்ராஜெக்ட் சம்மந்தமாகவும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருவோம். சரி, இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது? இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். அசம்ஷன்ஸ் லாகை பொறுத்த வரைக்கும் அதுதான் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், எஸ்டிமேஷன், ஷெட்யூல், ரிஸ்க், இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்ஸில் இருந்தும் ப்ராஜெக்ட் ரன் பண்ணும்போது நமக்கு சப்போர்ட் பண்ணும். எப்போ இதை க்ரியேட் பண்ணுவாங்க? பொதுவாக ஹை லெவல் அசம்ஷன் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ரெண்டுமே பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் கேஸ். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பட் சில நேரங்களில் சில ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் டிபெண்டிங் ஆன் த ப்ராஜெக்ட் இனிஷியல் அசம்ஷன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸை ப்ராஜெக்ட் சார்ட்டரில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் ப்ராஜெக்டோட இனிஷியேஷன் ஸ்டேஜ்லேயே அசம்ஷன்ஸ் லாக் க்ரியேட் பண்ணப்படும், லைக் இன் திஸ் கேஸ். அப்படி இல்லைன்னா அசம்ஷன்ஸ் லாக் வில் பி கிரியேட்டட் அஸ் அ பார்ட் ஆஃப் பிளானிங். ரைட். அசம்ஷன்ஸை எப்போ அப்டேட் பண்ணுவோம்? நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிப்போமே. இனிஷியல் ஸ்டேஜில் ப்ராஜெக்டை பிளான் பண்ணிட்டோம், எக்ஸிக்யூட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எதிர்பார்த்தபடி எல்லா நேரங்கள்லேயும் எல்லாம் நடக்குமா? நிச்சயமாக இருக்காது, இல்லையா? ஸோ ப்ராஜெக்ட் ரன் ஆக நம்ம ப்ராஜெக்டை சில நேரங்களில் ஃபைன் ட்வீக் பண்ண வேண்டி இருக்கும். அப்போது நேச்சுரலி ப்ராஜெக்ட் ரன் ஆகிற சர்க்கம்ஸ்டன்சஸ் மாறும். அந்த சமயத்தில் கட்டாயமாக அசம்ஷன்ஸும் கன்ஸ்ட்ரெயின்ஸும் மாறும். அப்போது எப்போல்லாம் ப்ராஜெக்ட் அசம்ஷன் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் லாக் அப்டேட் பண்ணுவோம்? எக்ஸாக்ட்லி, இட் வில் பி டன் த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட். அடுத்து, வித் ரெஸ்பெக்ட் டு த கரண்ட் கண்டெக்ஸ்ட் அசம்ஷன் லாக் பற்றி பார்த்துடலாம். முன்னாடியே பேசுகிறது தான். டிப்பிக்கலி ஹை லெவல் அசம்ஷன் அண்ட் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது இட் இஸ் பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் கேஸ். பட் டிபெண்டிங் ஆன் த ப்ராஜெக்ட் இனிஷியல் அசம்ஷன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது பிகம் பார்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் சார்ட்டர். அந்த மாதிரி சமயத்தில் அசம்ஷன் லாக் இஸ் கிரியேட்டட் இன் த ப்ராஜெக்ட் இனிஷியேஷன் ஸ்டேஜ் இட் செல்ஃப். ஆல் ரைட். ஸோ இதோட டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டரோட ஐடிடிஓ கம்ப்ளீட்டாக முடியுது. ரொம்ப சிம்பிளாக இருந்ததில்ல சோஃபார். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வீடியோவை ரீவிசிட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட்லேருந்து அடுத்த ப்ராசஸ் பற்றி பேச ஆரம்பிக்கலாம். டேக் கேர், பை.